காலத்தோட ஹிஸ்டரியே மாத்தின ஒரு சகாப்தம் தான் இந்த 1983 வேர்ல்ட் கப். ஸோ இன்னைக்கு ஃபைனலாக 83 த ஃபில்ம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இன் தியேட்டர்ஸ். 10 ஏப்ரல் 2020லேயே வெளிவர இருந்த ஒரு படம். ஸோ லாக்டவுன்லாம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு ஹைப் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகிட்டு எப்படா படம் வரும், எப்படா அந்த 83 வந்து நம்ம மறுபடியும் வாழ்வுன்ற ஒரு ஆர்வமோட ஆடியன்ஸாக நம்ம எல்லாரும் போய் படத்தை பார்த்தோம். எக்ஸ்ட்ரீம்லி சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு மொமெண்ட்டை வந்து அந்த பெரிய ஸ்க்ரீனில் அந்த சவுண்ட் எஃபெக்டோட ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது அந்த கூஸ்பம்ஸ் ஃபீல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. ஸோ கபீர் கான் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற 83 படத்தை வந்து நிறையவே ப்ரொடியூசர்ஸ் இணைந்து வந்து இந்த படத்தை பேக்கப் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட், ஃபேண்டம் ஃபிலிம்ஸ், விப்ரி மீடியா, கா ப்ரொடக்ஷன்ஸ், நாடியான்வாலா கிராண்ட்சன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் கபீர் கான் ஃபிலிம்ஸ். ஸோ 83 படத்துல கபில்ஸ் டெவில்ஸ், அதாவது நம்ம கபில் தேவ் அவர்கள் மற்றும் அவருடைய டீம் வந்து அந்த 1983 வேர்ல்ட் கப் வந்து எப்படி ஜெயிச்சாங்க, அந்த ஒரு ஐகானிக் ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணாங்க தான் இந்த படத்துல வந்து காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம கபில் தேவ் அவர்களுடைய கேரக்டர்ல வந்து ரன்வீர் சிங் நடிச்சிருக்காரு. அவருடைய கபில்ஸ் டெவில்ஸா யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தஹீர் ராஜ் பசீன், ஜீவா, சாகிப் சலீம், ஜதின் சர்னா, சிராக் பாட்டில், தின்கர் சர்மா, நிஷாந்த் தஹியா, ஹாடி சாந்து, சாஹில் கட்டர், அமீர் விர்க், அதிநாத் கோட்டாரே, தைரிய கார்வா மற்றும் ஆர் பத்ரி. அண்ட் இவங்களோட இந்த படத்துல ஒரு முக்கியமான பங்கா இருக்கிறவங்க யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்கஜ் திரிபாட்டி, தீபிகா பாடுகோன், நீனா குப்தா, பொம்மன் இரானி, அதித்தி ஆர்யா, வக்கீமா கப்பி, பார்வதி நாயர் மற்றும் பலர். 83 த ஃபில்ம் வந்து இந்தியாஸ் ஜர்னி அட் த 1983 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் என்ற ஒரு புக்கை பேஸ் பண்ணி தாங்க எடுத்திருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து அப்படியே கட் டு தி சேஸ் மாதிரி அந்த 83 பீரியட்ல எப்படி இவங்க ஒரு டீமா ஃபார்ம் ஆனாங்க, அந்த வேர்ல்ட் கப்கான அந்த ஒரு முயற்சி, அந்த பிராக்டிஸ் செஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு காட்டியிருந்தாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரோ கேரக்டர்ஸை இன்ட்ரோ பண்ணும் போதே இப்போ ஒரிஜினல் கிரிக்கெட்டர் யாரு, அவங்களோட பாஸ்போர்ட் போட்டோவோட பாஸ்போர்ட் செக்கிங் ஆக்சுவலாக நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்தியாவிலேருந்து அவங்க அப்ராட் போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த பாஸ்போர்ட்ல ஒரிஜினல் கிரிக்கெட்டரும் அவரோட ரோலை யாரு நடிச்சிருக்காங்க, அந்த ஆர்டிஸ்டோட ஃபேஸ் அப்படியே மேட்ச் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ விச் ஆல்சோ எம்பசைஸ் தட் ஓகே இந்த கேரக்டர் இவன் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கிரியேட்டிவிட்டி சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் ஆஃப் டைம்ல வந்து நிறையவே ஹை வோல்டேஜ் மூமெண்ட்ஸ், ஐகானிக் மூமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கும்ல. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே ரீக்ரியேட் பண்ணி அந்த சினிமாட்டிக் ஃபீலோட அதே ஒரு ஸ்டில்லா நம்மளுக்கு காட்டுறாங்க. ஸோ ஒரிஜினல் வர்சஸ் த டூப்ளிகேட் அப்படின்ற ஒரு கம்பேரிசனோட அது ரொம்பவே நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபேன்ஸுக்கும் ஆடியன்ஸுக்கும் ஒரு சின்ன ஸ்வீட் சர்ப்ரைஸ் இருக்கு படத்துல. அதை நான் சொல்ல விரும்பல, நீங்களே பார்த்தா உங்களுக்கே அது பிடிக்கும். ஸோ கமிங் டு த பெர்ஃபார்மன்ஸஸ் ஸ்டார்டிங் வித் ரன்வீர் சிங். ரன்வீர் சிங் தான் இந்த படத்தை நடிச்சிருக்காரு அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கபில் தேவ் அவர்களோட அந்த கேரக்டர் அப்படியே உள்வாங்கி அவரோட பெஸ்ட் ஒர்க்கை கொடுத்துருக்காரு. ரொம்ப ஒரு சட்டலான ஒரு வகையில வந்து அவரோட போர்ட்ரேல் கொடுத்துருக்காரு. ஒரு சில இடங்கள்ல வந்து இங்கிலீஷ் பேச வராது. ஸோ ரொம்ப காமிக்கலா அவர் வந்து இங்கிலீஷ் டேக்கிள் பண்ணுவாரு. இல்லைன்னா எல்லாருமே இந்தியாவில் ஜெயிக்க முடியாதுன்னு ரொம்பவே டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவர் வந்து ஒரு கேப்டன் இல்லை. ஸோ அவரோட டீமை எப்படி மோட்டிவேட் பண்ணி எல்லாரையும் ஒற்றுமையா கொண்டு வந்து அந்த ஒரு வின்னிங் ப்ராசஸ்க்குள்ள அவர் போறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்ல ரன்வீர் சிங் ஸ்கோர்ஸ் ஹை டைம். அது மட்டும் இல்லாம தி டைட்டிலர் ரோல், அந்த எப்பானமஸ் ஹீரோவோட அந்த ஒரு கேரக்டரையே சூப்பரா கேரி பண்ணியிருந்தாரு. இவருக்கு அடுத்துதான் நம்ம ஜீவாவை கண்டிப்பா பாராட்டணும். ஏன்னா இது வந்து இவருக்கு முதல் ஹிந்தி படம். ஸோ ஒரு நல்ல தரமான ஒரு என்ட்ரி தான் கொடுத்துருக்காரு. ஸோ சீகா அவர்கள் மாதிரியே நடிச்சிருக்காரு ஜீவா. ஸோ நிறைய பிளேசஸ்ல வந்து அந்த காமிக்கல் டைமிங் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதுல சூப்பரா ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு இமோஷனல் சீன் இருக்குங்க, அது வந்து ரொம்ப லைக் இமோஷனலான ஒரு வகையில நம்ம வந்து ஐயோ பாவம் அப்படின்னு யோசிக்காம அவரோட அந்த ஒரு ஹியூமரஸான ஒரு வகையில இவ்வளோ சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை சூப்பராக கன்வே பண்ணியிருப்பாரு. ஸோ ரியல் லைஃப்ல நடந்த இந்த விஷயங்கள் வந்து இவங்களோட கேரக்டர்ஸ் மூலமா அதை வந்து லைவா கொண்டு வரதுல வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவரோட படத்தில் நடிச்சிருக்கிற அந்த மற்ற பேர் சாகிப் சலீம், நிஷாந்த் தஹியா, இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போனால் ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த கேரக்டருக்கான அந்த ஒரு ஸ்டடி, ஹோம்ஒர்க், இந்த மாதிரி அந்த ஒரு எஃபர்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே தெரியுது எந்த அளவுக்கு ரிகரஸ் ட்ரைனிங்லாம் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ரோலுக்காக ப்ரெப் பண்ணியிருப்பாங்க. சூப்பர் டு ஆல் த ஸ்டெலார் காஸ்ட் ஆஃப் 83. அதுக்கப்புறம் தீபிகா பாடுகோன் கூட நம்ம கபில் தேவ்
அவர்களுக்கு மனைவியா நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு சில சீன்ஸ்ல தான் வராங்க. மற்றபடி பெருசா ஸ்கோப்னு இவங்களுக்கு தான் நிறைய ஸ்கோப், இவங்க தான் கம்மி ஸ்கோப்னு பிரிச்சு பார்க்கவே முடியாது. It has an entire teamwork put together. So this was with regard to the performances of the film. Technical wise இந்த படத்தை பார்க்கும்போது I should start with the music. ஏன்னா அந்த மியூசிக் தாங்க ஹை மொமெண்ட்ஸ் இல்லை லோ மொமெண்ட்ஸ்ல நம்மளுக்கும் அந்த ஒரு ஃபீலிங் உண்டாக்குற ஒரு விஷயம் தான் அந்த மியூசிக். ஸோ ஜூலியஸ் பார்க்கே பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிரிக்கெட்ல வந்து அந்த ஒரு டென்ஷனான ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணும்போது என்னடா இப்போ வந்து இது வந்து நாட் அவுட்டா இல்லைன்னா சிக்ஸரா என்ன கதி அப்படின்னு நம்மளாம் யோசிக்கும் போது அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாம பிரீத்தமோட மியூசிக் கூட ஸோ ட்ராக்ஸ் வந்து தனியா இண்டிவிஜுவலா அப்படி இல்லாம கதையோட கதையா அப்படியே டிராவல் ஆகுற அந்த ஒரு சில சாங்ஸ் வந்து சூப்பரா இருந்தது. அசீம் மிஸ்ரா இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. கிரிக்கெட் என்ற ஒரு ஸ்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, நம்ம பேட்டை வந்து அப்படியே அடிக்கிற மாதிரி இல்லைன்னா ஃபீல்டிங் பண்ண மாதிரி பால் கேட்ச் பண்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அந்த ரியலிஸ்டிக் அப்ரோச் வந்து அவரோட ஃப்ரேம் ஒர்க்ல தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு 1983 ஸ்டோரி. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு கதை கிடையாது. அதுக்கான அந்த முன்னாடி இருந்த விஷயங்கள் வந்து எப்படி நம்ம மறுபடியும் கொண்டு வரலாம் ஃப்ரேம்ல, அது சூப்பராக இருந்தது. வித் ரிகார்ட் டு த விஎஃப்எக்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல கபில் தேவ் அவர்களோட க்ளோஸ் அப் ஷாட்ஸ் நிறைய இருக்குங்க. ஏன்னா அவரை சுற்றி தான் அந்த படத்தோட கதையே டிராவல் ஆகுது. ஹீ இஸ் த கேப்டன் ஆஃப் த டீம் அண்ட் அவரோட கபில்ஸ் டெவில்ஸ் தான் அந்த 1993 வேர்ல்ட் கப் கொண்டு வராங்க. ஸோ அந்த வகையில் வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நிதின் பேரோட எடிட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஒரு ஸ்லோ ஸ்டார்ட்டாக தான் இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் வந்து நிறையவே அந்த ஜம்ப் கட்ஸ் நிறைய இருந்தது. ஏன்னா அந்த மூவ்மெண்ட்ஸ் அந்த ஒரு ரேசியான ஒரு ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆடியன்ஸ் கூட அந்த டென்ஷன் கிரியேட் பண்ணும்போது, ஏன்னா மேட்ச் எப்படியோ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு 83 வேர்ல்ட் கப் நாங்கள் தான் ஜெயிச்சோன்னு. பட் இருந்தாலும் அது எப்படி ஜெயிச்சாங்க, அந்த அவங்களோட அந்த ஒரு ப்ராசஸ் எப்படி இருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவரோட எடிட்டிங் ஸ்டைல் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாரு நம்மளுக்கு. இயக்குனர் கபீர் கானோட இணைந்து சஞ்சய் புரன் சிங் சௌஹான் மற்றும் வசந்த் பாலா ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காங்க. கபீர் கான் மற்றும் சுமித் அரோரா டைலாக்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா ஒரு சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் இமோஷன்ஸ் இருந்தது, ஒரு சில இடங்கள்ல நம்மளுக்கு ஹியூமர் இருந்தது, ஒரு சில இடங்கள்ல நம்மளுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி இருந்தது அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இந்த மாதிரி வேரியட் மிக்சட் இமோஷன்ஸை ஒன்னா இணைந்து ஒரு பேக்கேஜா 83 மூலமா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அருமையா இருந்தது. அது மட்டும் இல்லாம டைலாக்ஸ் கூடங்க நம்ம கபில் தேவ் அவர்களை வந்து மோட்டிவேஷனா நம்ம டீமை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி அடுத்த மேட்ச் நம்ம ஜெயிக்கிற மாதிரி நல்லா மோட்டிவேட் பண்ணுன்னு மிஸ்டர் சிங் வந்து சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு தான் இங்கிலீஷ் வராது. அப்போ வந்து நம்ம எப்படி மோட்டிவேட் பண்ணணும். ஸோ அவர் சொல்வாரு once taste success tongue asks for more. அதாவது நம்ம வெற்றியை ஒரு தடவை வாழ்க்கையில சாதிச்சிட்டோம்னா நம்ம மனசு இன்னும் அதுக்காகவே ஏங்கும். ஸோ இந்த மாதிரி மோட்டிவேஷனல் விஷயங்கள். அதுக்கப்புறம் நம்ம கபில் தேவ் அவர்கள் வந்து ஒரு தேசிய கொடியை பார்த்து கொஞ்சம் வருத்தத்தோடையும் பெருமையோடையும் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அதுவும் ஸ்லைட்டா மிக்சட் இமோஷன்ஸ் தான். ஸோ அப்போ வந்து மேனேஜர், அந்த டீமோட மேனேஜர் மிஸ்டர் சிங் வந்து கேட்பாரு, என்ன நினைக்கிற, நம்ம டீம் ஜெயிச்சிருமா? அப்போ அவன் கண்டிப்பா ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்வாரு. அப்போ பிஆர் மான்சிங் சொல்வாங்க, 35 வருஷம் ஆயிடுச்சு சுதந்திரம் கிடைச்சு, ஆனா இன்னும் நம்மளுக்கு மரியாதை கிடைக்கல. ஸோ அந்த மரியாதைக்காகவே நம்ம வந்து இந்த 1983 வேர்ல்ட் கப் ஜெயிச்சே ஆகணும்னு அவரும் அவரோட சைட்ல இருந்து மோட்டிவேஷன் கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி டைலாக் சூப்பரா இருந்தது. கமிங் டு தி டைரக்ஷன் ஆஃப் கபீர் கான். ஸோ பொதுவாகவே நம்ம ஒரு பயோபிக் இல்லைன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு விஷயத்த வந்து ஒரு செலுலாய்ட் மோட்ல நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ண நினைச்சா அதுக்கான நிறையவே கிரவுண்ட் ஒர்க், ரிசர்ச் ஒர்க் அப்படி இப்படின்னு ப்ரீ ப்ரொடக்ஷனே அதுக்கு நேரம் எடுத்துரும். ஸோ அந்த அளவுக்கு கபீர் கான் அவரோட டைம் அண்ட் எஃபர்ட் வந்து இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்ல போட்டிருக்காரு. வித் ரிகார்ட் டு ஆல் தி ரிசர்ச் பாசிபிள். ஏன்னா 1983ல அந்த இந்த இந்திரா காந்தி அவர்களோட பீரியட்ல தான் நடந்த ஒரு விஷயம். ஸோ அப்போ வந்து அந்த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் எப்படி இருந்தது, பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் கண்ட்ரியில எப்படி இருந்ததுன்னு அந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த ரிலீஜியஸ் ரைட்ஸ், காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இந்த மாதிரி விஷயங்களை கூட படத்துல ஒரு சில விஷயங்களை காட்டியிருக்காங்க. ஸோ ஆன் த ஹோல் வந்து ஐ டெஃபினெட்லி லவ் தி சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வாட்சிங் ஒன் ஆஃப் தி ஐகானிக் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்ஸ் இன் இந்தியா. So 83 ஃபைனலா தியேட்டர்ஸ்ல வெளிவந்திருக்கு and I do not wish you should miss this film. So do give this film a watch in the nearest theaters and do not support piracy. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி V4U மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரிவ்யூல சந்திக்கும் வரை this is Paris Riyaz signing off for V4U media. Bye bye.